அதுக்கு முன்னாடி இந்த அரசியலில் வந்தது வந்து மிக முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. காரணம் வந்து மாஸ்டர் படத்தில் தான் அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் உருவாகுது. அதோட தான் அவர் ஷூட் போகிறாரு, சில பிரச்சனையை சந்திக்கிறார். அப்போ அந்த மாஸ்டர் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூலாம் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூல் வரும்போது ஒரு சின்ன பிரேக்கில் வந்து நிறைய அது அவருடைய நெருங்கிய வட்டாரத்துலேயும் சோசியல் இந்த வெல்ஃபேர்ஸ் அந்த அந்த நபர்களையும் அவர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்லேயே உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ பேச பேச தான் இதனுடைய அரசியல் என்ன விஷயம் இதுங்கிறது அப்படிங்கிற மைண்டு ஒன்று வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் சில விஷயங்கள் கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் விஜய் ஆழமாக கேட்குறது அவர்களுக்கு ஒரு ஒரு சின்ன டவுட்டு. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேச மாட்டேன், திடீர்னு பேசுகிற காரணம் என்ன அப்படிங்கும் போது தான் இல்லை அவர் கேட்குற கேள்விக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பதில் வேணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை விஜய் வந்து கேட்குறாரு. இப்போ கேட்கும்போது அவங்கள்ட்ட இந்த பதில்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஓகே இப்போ நான் அரசியல் இறங்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற கருத்தை கடைசியாக சொல்கிறார். அது எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி, அவருடைய ப்ராப்ளம் மாஸ்டர் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சமூகத்தில் நடக்குதுங்கிற விஷயங்களை கன்வே பண்ண பார்த்தாலும், ஆனால் இதற்கு முன்பாக நடந்த நிறைய பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் தான் சொல்கிறார். தாட்ஸ் அப்போ இருந்தது, ஆனால் இப்போ இறுதியான முடிவுக்கு வந்து எடுக்கிறத நான் இருக்கேன், அதனால தான் உங்களை கூப்பிட்டு பேசினேன் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை அவர் கேள்வி கேட்குறார். அப்போ நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணிவிட்டு நான் அரசியலில் என்னுடைய பயணத்தை தொடரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கேட்கும்போது தான் அவருடைய பாரு என்ன வருதுன்னா, நிறைய இதுக்கு பதில் சொன்னால் கூட இறுதியாக இதில் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து வருது. சார், நீங்கள் சினிமாவில் ஆக்ட் பண்ணிகிட்டே இந்த அரசியலில் வந்து கவனம் செலுத்த முடியாது. மக்கள் சந்திப்புகள் உங்களுக்கு டைமிங் கிடைக்காது. இந்த அரசியல் இறங்கினா ரெண்டையுமே நீங்கள் வந்து பேச வேண்டியது வரும். அப்போ மற்றவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, அரசியலில் சும்மா ஃபார்மாலிட்டியாக வந்து இறங்கியிருக்காரே தவிர அவருடைய பார்வை எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட நடிகராக தான் பார்க்கப்படும், பேசப்படும். இல்லை, ரெண்டில் ஒரு முடிவு தான். ஒன்றும் வராமல் இருங்க, வந்துட்டீங்க அப்படின்னா சினிமாவை விட்டுட்டு நீ என்ன கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம் முடிச்சுட்டு ஃபுல் அரசியல்களை நீ இறங்குங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லும் போது தான் அவர் இறுதியாக ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ இங்கே ஃபேமிலிக்குள்ளேயே சின்ன சின்ன இவர் வந்து அரசியலுக்குள்ளே வர்றே டிசைட் பண்ணதுக்கு பிறகு தான் ஃபேமிலியில் சின்ன சின்ன அப்படியே சில விஷயங்கள் பேசப்படுது. விஜய்கிட்ட வேண்டான்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக அவருடைய ஃபேமிலி சர்க்கிளில் சொல்கிறாங்க. ஆனால் அது விஜய் கேட்குற மேலே இல்லை, வேண்டாம், இதுக்கு மேலே வந்து நம்ம நிறையா தாண்டி வந்தாச்சு, இப்போ நம்ம இதுக்குள்ளே இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வருது. நீ உள்ளே போயிட்டீங்கன்னா ஃபேமிலியில் வெளில இழுத்துருவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் பேசப்படும், உங்களை ஒரு நிம்மதியெல்லாம் ஆக்குவாங்கங்கிற கருத்துக்கள் தான் விஜய் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் குடும்ப சார்பாக. அதெல்லாம் மீறி வேண்டான்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ள உள்ளே வர்றாரு. அதுக்கடையில் 2 படம் கமிட் பண்ணார் பேச்சுவார்த்தையில். அதை முடிச்சு கொடுத்துட்டு வர்றது தான் முடிச்சு கொடுத்து ஃபைனல் பண்ணார். அப்போ தான் 2024 பிப்ரவரியில் நான் அரசியல் வச்சு ஆரம்பிக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மாநாடு விக்கிரவாண்டியில் பண்ணுறேங்கிறார். எடுத்தோடனே ஒரு மாநாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஊருக்கு பொதுக்கூட்டம் போடலாம், சந்திக்கலாமே தவிர மாநாடுக்கு எந்த அளவுக்கு வரும்? என்ன விஜய் அரசியல் இருந்த நடிகர் அவ்வளோதான், பெருசாக என்னத்தை பார்க்க போகிறாங்க செய்ய போகிறாங்க, அசால்ட்டாக இருந்துட்டாங்க எல்லா பேருமே. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் அவருடைய வாய்ஸ் என்னங்கிறத மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொன்னார், காமிச்சார். மக்களுடைய கூட்டத்தை காமிச்சார், மக்களுடைய ஆதரவை காமிச்சார், குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு நிறைவேறத காமிச்சார். அப்போ தான் விஜயை சாதாரணமாக இடப்பட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாடு தான் அவருடைய அரசியல் பயணத்துக்கு தலையெழுத்தையே மாற்றி விடுச்சுன்னு சொல்ல முடியும் நம்ம இதை. பட் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் நினைக்கிற விஜய் எனக்கு கிடையாது அப்படின்னு இங்கே ப்ரூவ் பண்ணார். அரசியல் பயணம் களத்தில் இறங்குது. அப்போது எப்பயுமே ஒருத்தர் சென்டர் வந்தாங்கன்னா அவர் அடித்து காலி பண்ணுங்கிற தாட்ஸ் இருக்கும். அப்போ விஜய் எந்த இதில் இந்த மக்களுடைய ஆதரவு வந்து குறைக்கலாம், பெண்கள் அதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அவளும் ஒரு பக்கம் வந்து அரசியல் காய் நகர்த்துகிற வேலைகள் இருக்குது, அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. முதல் இங்கே அடுத்து அப்படியே வர்றாரு, நிறைய ஊர்களுக்கு பரப்புரைன்ட்டு போகிறாங்க. 2வது மாநாடு மதுரையில் ஒன்று போட்டார். அதுதான் வந்து ஹைலைட்டாக பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு போட்டார், செகண்டில் ப்ரூவ் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். நம்ம மதுரை மக்களோட அவ்வளோ மக்களோட ஆதரவு இருந்தது. சரி, இதுக்கு மேலே விஜய் வளரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு முடிவும் எடுக்கப்படுது. ஓகே, இனி விஜய் வளரக்கூடாது, விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் வரும்போது திடீர்னு பார்த்தா, ஏன்னா ஒரு சம்பவம் 5 ரூபா நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற விஷயம். பட் இங்கே எதை ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும்னா, அந்த பெண்கள் ஆதரவு மக்கள் ஆதரவு விஜய் மேலே அந்த கிரேஸ் இறங்குங்கிற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த குடும்ப பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர்னு வெளில வருது. அப்போ தான் எல்லா பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க.
விஜய் வந்து இவ்வளோ விஷயத்தை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு பெண்கள் ஆதரவு சப்போர்ட்டு அவங்களுக்கு நல்லது செய்யணும் பேசுகிறாரு அப்படின்னா முதல்ல இங்கேயே சரியில்லைங்கிற அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறாங்க. அதுதான் மற்றவர்களுடைய குறிக்கோள், விஜய் இறக்கணுங்கிறது. ஏன்னா 5 வருஷம் நடக்கின்றதை முன்னாடியே தீர்த்து வச்சுட்டு வந்திருக்கலாம், விஜயே முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிற விஷயங்கள் நிறைய பேசப்பட்டுச்சு. இப்போ அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. குடும்ப பிரச்சனை நம்ம இப்போ அதானே சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அதை வெளியில் வராது, நம்ம பார்த்துக்குவோம், போக போக சரி பண்ணிக்குவோன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்தார். ஆனால் இது அரசியல் பார்வையாக அந்த விவாகரத்து அப்ளை செய்யப்பட்ட மனு வெளியில் வருது. இதுதான் விஜய்க்கு பயங்கரமான ஒரு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுறது. எப்படி இது வெளில வந்தது? வீட்டுக்குள்ளேயே பேசுகிற ஒரு விஷயம் வெளில போகிறது. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும், முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசப்பட்ட தகவல் இருக்குது, நம்மளும் சொல்லியிருக்கோம். இங்கே இவர் வந்து அதாவது இந்த ஃபேமிலியிலே சரியில்லை, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்ற அந்த ஒரு லீடை கையில் எடுக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் அப்படியே கடந்து போகுது. இது மக்கள் மத்தியில் செல்வாக்கு விஜயை குறைக்கணுன்ற ஒரு டார்கெட்டில் போகிறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. ஸோ இந்த இப்போ அரசியல் பயணத்தில் மக்களுடைய ஆதரவு நிறையா இருந்ததுனால இந்த விஷயத்தை எப்படி குறைக்கணுங்கிற ஒரு டார்கெட்டில் பண்ணுவோம். இந்த மனு வெளில வரும்போது தான் விஜய் தரப்பில் வந்து எமோஷனல் ஆகி அவங்களோட அட்வொகேட்டை வச்சு ஒரு ஆர்டிஐ மனு ஒன்று போட்டாங்க. இந்த மனு எப்படி வெளில வந்தது, இது எங்களுக்கு அந்த தகவல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற தரப்பில் சொல்லும் போது தான் செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த மனு அவங்களோட மன்றத்திலேருந்து வெளியில் வரல, வந்திருந்ததுன்னா எங்களுடைய சீல் இருந்திருக்கும், கிடையாது. ஆனால் இது சம்பந்தமாக அந்த நபரும் எங்ககிட்ட ஒரு புகார் ஒன்றும் தெரிவிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணி முடிக்கிறாங்க. அப்போது இந்த மனு எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயந்தான் காரணம். மீண்டும் சொல்லிக்கிறதா, இந்த பெண்கள் ஆதரவை குறைக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தோட அதை வெளியே விட்டது. இதை என்ன தெரியுதா, குறிப்பாக இந்த மனு வெளியே வந்ததுக்கு பிறகு விஜய் தரப்பில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் இங்கே மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அந்த விஜயோடைய அந்த பேரும்புகளை கெடுக்கிற ஒரே நோக்கத்தில் இந்த மனுவை வெளியே வந்தது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாரோட பார்வையும் அப்படி தான் இருக்குது. அதனால் இங்கே விஜய் அவர் பேசின பேச்சுகள், அறிக்கைகள் நிறைய கொடுத்தாங்க. மகளிர் தினத்துக்கு முன்னாடி கொடுத்த விஷயங்கள் இனி மக்கள்கிட்ட கேட்ட அறிக்கையில் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வரக்கூடிய பிரச்சார தினத்தில் தான் அதை வெளியில் அவர் பேசப்படுற மக்கள் சந்திப்பில் இது விஷயங்கள், இது சம்மந்தமாக எதுவுமே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மேட்டரை எடுத்து விட்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் தான். குறிப்பாக என்னுடைய பார்வை என்ன தெரியுமா சார், விஜய் பற்றின மக்களுடைய யாரும் சிந்திக்க விடக்கூடாது. அரசியல் இவருடைய பயணம் வேறு லெவலில் போயிடக்கூடாது. இவர் என்னென்ன சொல்ல போகிறாரு, என்ன எதிர்பார்ப்புகள் வரப்போகுது மக்கள் மத்திங்கிறதையும் மக்கள் யாருமே டிஸ்கஷன் பண்ணக்கூடாது விஜயை பற்றி. குறிப்பாக இவருடைய பார்வை அதுதான். விஜய் எது பேசுனாலுமே மக்களுடைய கவனத்தை திருப்பி அந்த ஃபேமிலிக்குள்ளேயே கொண்டு போய் லாக் பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே தான் இப்போ எல்லா பேருமே பேசிட்டு ஒரு செயலாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மனு வந்து 2 மாதம் முன்பாக வரதை விட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கூட இது வெளில வந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். நான் குறிப்பாக இப்போ வர்றதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, விஜயை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணணும். மக்கள் விஜயை பற்றி சிந்திக்கக்கூடாது. இந்த வாக்குகள் என்ன வரும் ஏது வருங்கிறத விஜய் சொல்கிறார் இல்லையா, சர்வேலையும் சொல்லுதில்ல, இதையும் மக்கள் வந்து இவ்வளோ வாக்குகள் இருக்கா, நம்ம விஜய்க்கு போடலாமா அப்படிங்கிற அளவுக்கும் சிந்திக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த விஜய் அவங்களுடைய அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து எல்லா பேருமே பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. தகவல் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதை மொத்தத்தில் மக்கள் வந்து விஜயை பற்றி யோசிக்கவே கூடாதுன்ற ஒரே ஒரு தாட்ஸு தான் என்னை பொறுத்த மட்டுமே தெரியுது சார்.